ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நாங்கள் தூத்துக்குடிக்கு வந்திருக்கோங்க. தூத்துக்குடியில் உங்களுக்கு வந்து ரீசெண்டாக வந்து ஃப்ளட்டு வந்தது தெரியும்ல. ஹாய் சொல்கிறா டே. சின்ன வயசில் பொம்பரெல்லாம் விளையாடுறாங்க. அப்படியே சொல்லிடு. ஆமாம், ஓகேங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து இந்த கோரம்பள்ளம் இது ஏரி உடஞ்சது பார்த்தீங்களா, அந்த ஏரியை தான் நான் இப்போ காட்ட போகிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தாங்க இது. ஸோ யூ ஆர் கோயிங் டு லுக் அட் த மோஸ்ட் பிக்கஸ்ட் லேக் இன் தூத்துக்குடி, கோரம்பலம். எஸ், அந்த லேக் உடஞ்சனால தான் அவ்வளோ பெரிய வெள்ளமே வந்துச்சுங்க. காட்டுறேன் பாருங்க. இவ்வளோ பெரிய ஏரியோட மதில் வந்து உடஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பெரிய ஃப்ளட்டே வந்துச்சுங்க தூத்துக்குடியில். பாருங்க, அவ்வளோ பெரிய ஏரி இது ஃபுல்லாகி இதுலேருந்து உடஞ்ச தண்ணி தான் வந்து ஃபுல் தூத்துக்குடியுமே ஃப்ளட் ஆச்சு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் இந்த தூத்துக்குடி இந்த கோரமலை ஆறில் தாங்க குளிப்போம். இந்த ஏரியில் தான் குளிப்போம். செம்ம ஜாலியாக குளிப்போம், ஃபேமிலியாக குளிப்போம். அந்த கிணத்து தட்டு பார்த்தீங்களா, அதில் இருந்தெல்லாம் எகிரி குதிப்போங்க. 4 days வந்து கம்யூனிகேஷன், 5 days வந்து கம்யூனிகேஷன் இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா. அந்த ஃப்ளட்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தூத்துக்குடி மக்கள். எது வரைக்கும் தண்ணி வந்துச்சுன்னா, நான் முழுகிற அளவுக்கு தண்ணி வந்துச்சுங்க. எல்லாம் வீட்டுக்கு நான் முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி வந்துருச்சு. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க மக்கள்லாம். எங்களோட ரிலேஷன் வீட்டுக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நாங்கள் மாட்டில் என்ன பேசணும் பாருங்க, இன்ட்ரோ. அந்த வீட்லேயே வந்து இவ்வளோ தூரம் தண்ணி வந்துருச்சு. அவங்க இத்தனைக்கும் வந்து மேடாக ஏற்றி கட்டியும் இவ்வளோ தூரம் தண்ணி வந்துருச்சுங்க அந்த வீட்லேயே. எவ்வளோ பெரிய ஏரி. ஏங்க அந்த பசங்கள்லாம் வந்து செம வைப் பண்ணின்னு இருக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி வந்து ஒரு வைப் பண்ணுறதுக்கு ஒரு டீம் விஜய் சித்து பிளாக்ஸ் மாதிரி கச்சா வேறு லெவல் பண்ணலாங்க நம்ம பிளாக்ஸையும். ஆனாலும் நான் வந்து என்ன பண்ணலான்னு, நானும் என் ஒய்ஃப் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நிறைய போட போகிறேங்க. செம்ம ஸ்ட்ராங்காக மைண்ட் செட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் காட்டணும், ஒரு கப்புலாம் வந்து என்னென்ன பண்ண முடியுன்றதை கூட உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயம் வந்து யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ ஸ்டே டியூன் டு அவர் சேனல். இந்த செடிலாம் எத்தனை பேர் வந்து சின்ன வயசில் விளையாடிருக்கீங்க? பாஸா ஃபெயிலான்னு சொல்லிட்டு, இது தொட்டா பாஸா ஃபெயிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. இது நாட்டு வந்துச்சுன்னா பாஸு, அது வந்து சும்மா அப்படியே பொசுங்கிச்சு அப்படின்னா ஃபெயிலுங்க. இதெல்லாம் விளையாடிருக்கீங்களா நீங்கள்? I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love. 2 3. உங்க பேர் என்ன? மார்வெல் ராஜ். மார்வெல் ராஜ். உங்க பேரு? யோகன் சந்தோஷ் ராஜ். யோகன் சந்தோஷ் ராஜ். உங்க பேரு? நிதிஷ் குமார். நிதிஷ் குமார். ஹரிகரன். ஃபயரா? உங்க பேரு? எம் கவிந்திரா. கவிந்திரா. உங்க பேரு? ரோஹித். ரோஹித் சர்மாவா? இதுல யாரு தோனி யாருக்கு பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? என்ன சத்தம் இல்லாம சொல்றீங்க தோனி பிடிக்கும்ன்றத? சரி, இது யுவராஜ் யாருக்கு பிடிக்கும்? யுவராஜ் தெரியுமா? தெரியாதுல்ல, தெரியுமா? சரி, கிரிக்கெட் விளையாடுவாங்க தான் தெரியுமா? சரி, நல்லா ஜாலியா இருந்துச்சா? டெய்லி இப்படிதான் விளையாடுவீங்களா? சூப்பர். நாங்கெல்லாம் சென்னையிலலாம் எதுவுமே பண்ண முடியாதுடா, எல்லாம் ஃபுல்லா க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். நீங்களாம் ஜாலியா விளையாடுறீங்க. ஆமா, அங்கெல்லாம் வெளியில ஃபுல்லா வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கும். நோட்டி வச்சு விளையாடுவியா? ஃபயர் In the midnight glow where the stars align, we lose ourselves in the rhythm divine. Underneath the sky painted with dreams, we're chasing the echoes of silent screams. Caught in the spell of the cosmic night, where fantasies bloom in the யூடியூபரை பார்த்துருக்கோம். எனக்கு ரொம்ப
எனக்கே வெக்கமா இருக்குடா, இப்பெல்லாம் பேசாதீங்கடா. 1600 சப்ஸ்கிரைபர் தானே இருக்கிறாங்க, இப்பெல்லாம் பேசாதீங்கடா. என்னடா ஆச்சு? நீங்க வாடா. என்னடா ஆச்சு உனக்கு? கீழே போக மாட்டேன். கொடுத்துருமா வேற பானைக்கு மாத்தி கை உள்ள போகாது, அது பாதைக்கு இது பாதைக்கு. ஆனா கல்யாணம் தான் வைக்கிறாங்க. சுட்டு தேடுங்க. கை வலிக்கும். ஐயோ வருது. பரவாயில்ல ஆகட்டு. இமான் எல்லாம் ரெடி ஆகிக்க. அவ்வளவுதான். உனக்கு என்ன சின்ன படம் மாட்டி தருவேன் கை வலிக்கதான் செய்யும்.
யார் அந்த கை உள்ள போகாது. எனக்கு தெரிஞ்ச போடவே இல்லை அடுத்து அப்பா வந்துட்டாங்க. என்ன இன்னும் எடுக்கலையாப்பா? என்ன பண்றீங்க? மாத்தி மாத்தி வரல போட்டுக்கங்க. என்ன தெரிகிறது? நீங்க போற கை வலிக்கலாம். இல்ல 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 அதுதான் பக்கத்துல போகாது சரியா? ரெண்டு பேரும் ஒரு கை தான் போட்டிருக்கீங்க. இந்த கையடா அந்த கையடா. ஏன் மோர் முடிஞ்சு இல்ல அது ஓரத காலம். எவ்வளவு நேரம் ஆகும்? எடுத்துட்டியா இல்லையா? அது எப்படி வரும்? இதை விட சின்னதா எடுத்துட்டு வருவேன் கை பெருசு. அதெல்லாம் இல்ல கிட்டா. அப்ப என் புத்தகம் கை கூட தான் பெருசு. நாங்க விளையாடல. இதே மாதிரி தான் விளையாண்டோம். அத்தான் கை விட்டானோ உன் கை உள்ளே போகாது. அம்மா எனக்கு ஒண்ணு கொடுத்தாங்க தெரியுமா? குட்டி இவ்வளோண்டு கூம்பு. அதுல விளையாண்டோம் நாங்க ரெண்டு பேரும். எத்தனையோ இருக்கும், தேடி எடுங்க. 3 மோதிரம் உண்டு. இல்ல வேணா சொல்ற கணக்கு 3 உள்ள போட்ட கணக்கு 6. சரி, யார் கிடைச்சதை எடுங்க. சரி, கிடைக்கிற மோதிரத்தை கையில எடுங்க. யார் கையில இருக்குன்னு பாப்போம். கையில எடுத்து கிடைச்சதா? சரி, அவ மோதிரம் நான் எடுத்துட்டேன். கையில என்னதான் இருக்கு? ஒண்ணுமே இல்ல. மாட்டி விடுங்க. எடுத்துட்டு இல்ல அப்ப கையில இப்பதான் எடுத்த லாஸ்ட் இதுக்கு. நானே நான் கை விட்டேன் பாத்தியா? அப்பதான் போட்டேன்னு. பாத்தியா? ஓகேயா? நல்லா இருக்குதா? ஞாபகம் வச்சுக்கோ இதெல்லாம் விளையாண்டதெல்லாம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் அண்ட் மை ஃபேமிலி. ஸ்டே டியூன் ஃபார் தி தூத்துக்குடி vlogs. Bye.